இப்போ தமிழ் இலக்கணத்தில் மயங்குழிகள் பார்த்துட்ருக்கோம். அதோட ஒலி வேறுபாடுங்கிற தலைப்பில் மயங்குழிகள் வருது. மயங்குழியில் 8 எழுத்துக்கள் இருக்குது. 4 3 ல 3 ரேல 2 மொத்தம் 8 எழுத்துக்கள். இது ஃபுல்லாக லைனாக பார்த்துருவோம் டக்குன்னு. அறம் அப்படின்னா கருவி. அறம்னா தர்மம். சின்னரா பெரியரா. அறம்னா கருவி, அறுக்கிற கருவி. அறம்னா தர்மம் பண்ணுறது. அடுத்து அறச்செயல்கள் அப்படின்னு சொல்கிறது. மனம் உள்ளம், மனம் வாசனை. வானம் ஆகாயம், 2 சொல்லினா ஆகாயம். வானம் அப்படின்னா வெடி, பட்டாசு. அடுத்து பனி குளிர்ச்சி. பனி அப்படின்னா வேலை, வேலை பார்க்குறது. ஏரினா நீர்நிலை. ஏரினா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, வீட்டுக்கு மேலே இருக்க கூரை. கூரை அப்படிங்கிறது துணின்னு சொல்லலாம், புடவைன்னு சொல்லலாம். அடுத்து விலை. விலைங்கிறது பொருளோட மதிப்பு. இந்த விலை என்னன்னு கேட்குறது, பொருளோட விலை என்னன்னு கேட்குறது. இது விலை. விளைவித்தல், விளைச்சல், நெல் விளைச்சல், அந்த மாதிரி உண்டாக்குதல். இந்த நடுவுலாக்கு உண்டாக்குதல் விளை. விளை அப்படின்னா விரும்பு. விளைகிறேன், விரும்புகிறேன் அப்படி. அடுத்து இலை. செடியின் இலை. இலை செடியின் இலை. இலை அப்படின்னா மெலிந்து போதல், எலச்சிட்டியே அப்படிங்கிறது. இலை அப்படின்னா நூல் இலை. தலைனா உடல் உறுப்பு. தலைனா கட்டுதல். தலைனா கட்டுதல். இந்த தலை சிறப்பிலையில் இலை. தலைனா இலை. ஒரு செடியோட இலைகளை நம்ம இலத்தலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த தலை சிறப்பிலையில். அடுத்து உலைனா நீர் உலை, கொல்லர் உலை, கொதிக்கிற உலை. உலை அப்படின்னா சேறு பிடரி மயிர் அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. வந்தால் இந்த ஆப்ஷனில் எழுதிக்கணும். சேறு உலைனா சேறு பிடரி மயிர். அடுத்து பிடரி மயிர்னா சிங்கம் இந்த கழுத்தில் இருக்கும் இல்லையா, அந்த முடி. மன உளைச்சல், உளைச்சலாக இருக்குப்பா அப்படிங்கிறதும் இந்த உலை வரும். இந்த உலை அப்படின்னா உழைத்தல். இந்த உலை அப்படின்னா உழைத்தல். ஒரு 8 இருக்குது. அடுத்து பாருங்க, காலை. காலைனா இது முற்பகல். காலை அப்படின்னா எருது. பறவைனா கடல் பரப்பு. பரப்பளவு அந்த பரப்பும் வரும். கடல் பரப்பு, கடல் சொல்லலாம், கடல். பறவை பறக்கும் உயிரினம். கோலம் அப்படின்னா கலை, அது ஒரு கலை தான். கோலம் போடுறதும்ல, வாசலை போடுறோம்ல, அந்த கோலம். அழகுன்னு சொல்லலாம். இந்த கோலம் அப்படின்னா 3D ஷேப்பு, உருண்டை வடிவம். பலம் அப்படின்னா வலிமை, சக்தி, பலத்தோடு இருக்கான் அப்படிங்கிறது. பழம் அப்படின்னா கனி, வாழைப்பழம் அது. அடுத்து வலி அப்படின்னா வேதனை. வலினா வேதனை. இந்த வலி நடுவலி அப்படி வந்தால் காற்று, வளிமண்டலம், காற்று. இந்த வலினா பாதை. கலை. கலைனா வித்தை, ஓவியம். கலைனா வித்தைன்னு சொல்கிறோம். ஓவியம், ஆர்ட்ஸ் எல்லாமே, ஆர்ட் வகையில் வர எல்லாமே கலை. கலைச்சல், கலைச்சி போடுறது, அந்த கலைத்தலும் வரும். இந்த கலை அப்படின்னா வேண்டாத புல், கலை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அழகு, முகப்பொலிவுன்னு சொல்லுவோம். கலையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த லை தான் வரும். அடுத்து கலை சிறப்பிழை வந்துச்சுன்னா மூங்கில் கரும்பு 2 பேர் வரும். கணை அப்படின்னா குரல், குதிரை கணக்கிறது அந்த குரல். கணை 3 சொல்லினை வந்தால் அம்பு. குறை அப்படின்னா ஒளி, அதுவும் இப்போ நாய் குறைக்கிறது அந்த மாதிரி. குறைனா குறைவாக இருக்கிறது, சிறிது, கொஞ்சமாக இருக்கிறது. பொறி அப்படின்னா நெல்லை நம்ம அரிசியில் செய்கிற பொறி. பொறி அப்படின்னா இயந்திரம். பொறினா இயந்திரம். அடுத்து ஒளி, சத்தம், ஓசை. ஒளி வெளிச்சம், ஒளிந்து கொள்வது, பதுங்கி இருக்கிறது, ஒளிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த லி. ஒளி அப்படின்னா நீக்குதல், ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்கிறோம், அப்போ நீக்குதல். அலை அப்படின்னா கடல் அலைன்னு சொல்லலாம். அலைஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன்டா அலைஞ்சிட்ருக்க, அப்போ அந்த அலை திரிதல். அலை அப்படின்னா புற்று, தயிர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அலைனா புற்று, தயிர். மேக்ஸிமம் புற்று தான் நம்ம பார்த்துருக்கோம். அலை அப்படின்னா கூப்பிடு, அலை, அவனை அழைத்தான் அப்படின்னா கூப்பிட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வளம்னா சுற்றுதல், வளம் வருதல் அப்படின்னா சுற்றுதல். வளம் அப்படின்னா செழிப்பு. அடுத்து புலி, இது ஒரு விலங்கு, புலின்னு சொல்கிறோம், விலங்கு. இந்த புலி வந்து புளிப்பு, சுவையில் வர புளிப்பு. இந்த புலி நம்ம ரசம் வைக்கிற புலி, இது காட்டில் இருக்க புலி. அடுத்து புண் அப்படின்னா புன்முறுவல். புன்முறுவல் அப்படின்னா சின்னதாக சிரிக்கிறது அந்த புண். இந்த புண்ணா காயம். வால்னா நாய் வால், குதிரை வால், இந்த மாதிரி. இந்த வால் அப்படிங்கிறது கருவி.
வாழ் அப்படின்னா வாழ்தல், வாழ்க்கை. மலை, மலைனா சிகரம், இமயமலை. மழைனா மழை வர்றது, மழை பெய்தல். கரைனா நீர்நிலையின் ஓரம். கரைனா ஆற்றங்கரை, கடற்கரை, அந்த நீர்நிலையின் ஓரம். அதுவும் ஒரு நிலப்பகுதி தான். கரைனா அழுக்கு. கொள் அப்படின்னா கொள்ளுதல், அவனை கொள். கொள் இந்த கொள் அப்படின்னா பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம். புல் அப்படின்னா தாவரம், புல் தாவரம். புல் அப்படின்னா பறவை, புல் அப்படின்னா பறவை. அப்புறம் நம்ம கிட்டி புல் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த கிட்டி விளையாடுற குச்சி, அதுக்கும் புல்னு சொல்லலாமா. குளம்னா குடி, குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த குடி. குளம்னா நீர்நிலை. அறைனா பாதி. அறைனா ஒரு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ரூம், கட்டட பகுதி. உரைனா சொல்கிறது, உரையாற்றினான், சொல்கிறது, பேசுறது. உரைனா இது கவர், தலையணை, உரை. கூறிய, கூர்மையான, கூறிய, சொல்லிய. இறங்கு அப்படின்னா சின்னராம் தான் கருணை, இரக்கம் அப்படி வருது இல்லையா, அப்போ கருணை. இந்த இறங்கு கீழ் தெரியலையா, இந்த இறங்கு கீழ் இறங்குதல். இறங்கு கருணை, இறங்கு கீழ் இறங்குதல். அடுத்து எரி. எரினா எரிதல், தீ, நெருப்பு. எரி அப்படின்னா வீசுதல், தூக்கி எறிகிறது. இறை அப்படின்னா உணவு, இந்த விலங்குகள் விலங்குக்கு இரையாகிறது, அதுதான் உணவு. இறைச்சல், சத்தம் இறைச்சலாக இருக்குப்பாங்கிறது அந்த இறை. இந்த இறை அப்படிங்கிறது கடவுள். ஆணி, மாதம். ஆணி இரும்பு ஆணி. அழகுனா பறவைகளோட மூக்கை வந்து அழகுன்னு சொல்லுவோம், அந்த வாயை தான் அழகுன்னு சொல்லுவோம். துடைப்பம்னு பொருள் வருது. இந்த அழகு வந்து பெண்மயில், நடுவில் வர அழகு வந்து பெண்மயிலை வந்து அழகுன்னு சொல்கிறோம். இந்த அழகு நம்மளுக்கு எதாவது தெரியும், அழகாக இருக்கிறது, சிறப்பு, வனப்பு, இந்த மாதிரி பல பொருள் வரும். அடுத்து தாள். தாள்னா நாக்கு, தாள்னா நாக்கு. இந்த தாள் அப்படின்னா பாதம், திருவடி, இந்த மாதிரி சொல்லலாம். தாள் பணிந்தேன் அப்படிங்கிறது பாதம், திருவடி. காகிதம். இந்த தாள்னா காகிதம், பாதம்னு சொல்லலாம், தாள் காகிதத்தையும் சொல்லலாம். இந்த தாள் வந்து தாழ்வு, தாழ்பால், கீழே தாழ்வு, தாழ்பால் ரெண்டுக்கும் மீனிக்கு வரும். ஆள் அப்படின்னா ஆலமரம். ஆள்னா ஒரு மனிதனை சொல்லுவோம், ஆள்னா ஆழம். வெள்ளம், இனிப்பு. வெள்ளம், இனிப்பு. இந்த வெள்ளம் வந்து நிறைய நீர் வந்துச்சுன்னா அதை நம்ம வெள்ளம்னு சொல்லுவோம். அடுத்து பாலை அப்படிங்கிறது ஒரு நிலவகை. பாலை அப்படிங்கிறது ஒரு செம்பாலை அப்படிங்கிற நெல் வகையும் இருக்கான். நம்ம தென்னம்பாலைன்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை கலரில் பூ மாதிரி தென்னங்குருத்து இந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த பாலை. அடுத்து அரி வந்து திருமால்னு சொல்லுவோம், சிங்கம்னு சொல்லுவோம். காய்கறிகளை அரி, கட் பண்ணி கொடுக்கறது அந்த அரி. இந்த அரிங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள். அலரி அப்படிங்கிறது ஒரு பூ வகை, அலரிப்பூ. இந்த அலரி அப்படிங்கிறது பயந்து அலறது, சத்தம் போடுறது. இரத்தல்னா பிச்சை, இரத்தல்னா சாதல். உறவு, வலிமை. உறவு, சுற்றம், அதாவது சொந்த பந்தம். இந்த உறவு வலிமை. அடுத்து கறி, யானை. சின்னரியும் தான் யானை. கறி காய்கறி, மிளகுக்கும் இந்த கறி தான் வரும். அடுத்து குரங்கு, வானரம். குரங்கு அப்படின்னா தொடை, இந்த பெரியரா வந்துச்சுன்னா தொடை. சீரிய, சிறந்த. சீரிய அப்படின்னா சினம், ரொம்ப சீரிட்டு கோவப்படுறான் அப்படிங்கிறோம்ல, சீரிய, வேகமாக அப்படிங்கிறது இது. இது சீரியனா சிறந்த. மறைனா மான்னு சொல்லலாம். அப்புறம் தாமரை, தாமரை சொல்லலாம். மறை அப்படின்னா வேதம். இதில் நம்ம மறைந்துனாலும் நம்ம இந்த மறை தான் போடுவோம். மரம்னா வாழை மரம். மரம்னா வீரம். பரி குதிரை. பரி பறித்தல், பூவை பழம் பறித்தான், அந்த மாதிரி. ஊன் அப்படின்னா உடல் பகுதி, ஒரு சதை, தசை என்ன சொல்லுவோம். ஊன்னா நம்ம ஒரு சதை. ஊன் அப்படின்னா உணவு. ஊன்னா உணவு. கல் அப்படின்னா கல், நம்ம சின்ன கல், பாறாங்கல் இந்த மாதிரி சொல்கிறோம்னா அந்த கல். கல்லை எரி அப்படிங்கிறது கல். இந்த கல் வந்து பனங்கள், அதாவது மது, வண்டு அப்படின்னும் பேர் வருது. அடுத்து களம். களம்னா ஒரு பாத்திரம். அப்புறம் கப்பல்னு சொல்கிறோம். களம்னா இடம், போர்க்களம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த களம் நடுவில் வந்தால் இடம். களினா வறுமை. களினா வறுமை, ஒரு யுகம். கலிகாலம் அப்படின்னா ஒரு யுகம். களி, இந்த நடுவில் வந்தால் மகிழ்ச்சி, களிப்புடன் இருந்தான். இந்த களிங்கிறது நீக்குதல்.
அடுத்து விழி, விழினா அழைத்தல், விழித்தான் அப்படின்னா அழைத்தான் அப்படின்னு அர்த்தம். இந்த விழி நம்ம கண் விழி. ஒரு அப்படின்னா 1 ரூபாய், 1 அப்படிங்கிறது தான் ஒரு இந்த ரூ வந்துச்சுன்னா பாருங்கள், இது சின்ன ரூ இது பெரிய ரூ வந்துச்சுன்னா தண்டனை, இந்த ஒரு தண்டனை. அனல்னா நெருப்பு, 3 சொல்லினார். அனல்னா தாடி. அடுத்து கணம், 2 சொல்லினா. கணம் வந்தால் பாரம், வெயிட் அப்படிங்கிறது பாரம், வெயிட். கணம் அப்படின்னா கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். நேரம், ஒரு கணம் அப்படின்னா நேரம். அடுத்து பேன் அப்படின்னா நம்ம தலையில் இருக்க ஒரு பூச்சி. பேன் அப்படின்னா பாதுகாத்தல், பேணி காத்தேன் அப்படி வர்றது. மனை 2 சொல்லி நெய்யில் வீடு, 3 சொல்லி நெய் வந்துச்சுன்னா பலகை. மனைனா வீடு, மனைனா பலகை, ஸ்டூல் மாதிரி. மான் அப்படின்னா புள்ளிமான், மான் அப்படின்னா பெருமை, மாண்புமிகு அப்படின்னு சொல்கிற இந்த பெருமை. முன்னாள், முன்னாள் அப்படின்னா 3 நாள், முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள், முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். வேணும் இங்கே நம்ம குண்டு இல் போட்டோம்னா முன்னாள் அப்படின்னா நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம். குண்டு இல் வந்தால் இங்கே சொல்கிறேன், அதோட அந்த ஞாபகம் வச்சு நம்ம முன்னாள்னா முந்தைய நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். இது முன்னாள்னா 3 நாள். அடுத்து தேநீர், தேயிலை நீர், டீ. தேநீர் இனிய நீர், இனிப்பான நீர் தான் இந்த தேநீர். மேலே இருக்க தேநீர் தான் டீ. அடுத்து திணை, திணைனா தானியம், இந்த திணைனா ஒழுக்கம், நிலம். கிளி, கிளி அப்படின்னா அச்சம், பலம். அச்சம் அப்படின்னு சொல்லலாம், பலம்னு சொல்லலாம். கிளினா பறவை, கிளி அப்படின்னா பேப்பரை கிழிக்கிறது, ஒரு கோடை கிழிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. தாலி, நம்ம திருமணத்தில் கட்டுற தாலி, இந்த தாலி வந்து தாளிக்கிறது, அதாவது சாம்பார் தாளிக்கிறது. அது ஒரு வகை பனை அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வகை பனை. தாலி அப்படின்னா வாயகன்ற பாத்திரம், வாயது தாளித்தல் தான் மேக்ஸிமம் வரும். தாலி அப்படின்னா இந்த மாடுலாம் குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்களே பெருசாக, அதை மாதிரி வாயகன்ற பாத்திரம் தான் தாலி, குடம். அடுத்து வலை, வலைங்கிறது மீன் வலை, வலைங்கிறது பொந்து, எலி வலை அப்படின்னு சொல்கிறது. இது பொந்து, வளையல், வளைஞ்சிருக்கிறது, வளைந்து அப்படிங்கிறதுக்கும் இந்த வலை வரும். அடுத்து வலை அப்படின்னா ஒரு வகை மரமாக, சுரபுன்னை மரம் அப்படிங்கிறதும் அர்த்தம். அடுத்து வாழை அப்படின்னா இளம்பெண். இதெல்லாம் புக்கில் இருந்தால் எடுத்து போட்டிருப்போம், நம்ம ஓல்டு புக் 11th 12thலாம் நிறைய இருக்குது. வாழை அப்படின்னா இளம்பெண். இந்த வாழை அப்படிங்கிறது மீன் வகை, வாழை மர வகை. அடுத்து அவ்வளோதான், ஒரு 81 இருக்குது, இன்னும் 10 தான் இருக்குது. அரண் அப்படின்னா சிவன், அரண் அப்படின்னா பாதுகாப்பு, கோட்டையை அரணாக அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம், பாதுகாப்பு. அன்னம்னா பறவை, 2 சொல்லின் பறவை, 3 சொல்லின்னா மேல்வாய், நம்ம வாயில் இருக்க மேல்வாய். ஆணை 2 சொல்லினா யானை, ஆணைனா கட்டளை. உண்ணு, வித்தியாசமாக இருக்குல்ல, உண்ணு 2 சொல்லி உண்ணு அப்படின்னா நினைத்துப்பார் அப்படின்னு அர்த்தமா. உண்ணு அப்படின்னா சாப்பிடு. என்ன அப்படிங்கிறது கேள்வி, என்னங்கிறது நினைக்க, எண்ணம், நினைக்கிறது. கான், காடு, கான் அப்படின்னா பார். தனினா தனியாக, நம்ம தனியாக இருக்கிறது. தனி அப்படின்னா தனித்தல், அடங்குதல் அப்படின்னு அர்த்தம். நான் அப்படின்னா நம்ம நான் அப்படிங்கிற தன்மை பெயர். நான் அப்படின்னா கயிறு, நாணம், வெட்கம் அப்படிங்கிறது. திண்மை அப்படின்னா தீமை, திண்மைனா தீமை, 3 சொல்லின் வந்தால் தான் வலிமை. அடுத்து வன்மை பாருங்கள், வன்மை வலிமை, 2 சொல்லின்லேயே இங்கே வலிமை, 3 சொல்லின் வன்மை வந்தால் கொடை, வளம் அப்படின்னு சொல்லுவோம். குளவி அப்படிங்கிறது பூச்சி வகை, குளவினா குழந்தை, இந்த குளவி அப்படின்னா மகிழ்ச்சி, கூடி குளவி அப்படின்னு சொல்லணும்னா மகிழ்ச்சி. அவ்வளோதான் மயங்குழிகளில்.